விவசாய கட்சி ஒரு எடப்பாடி வந்து நாடகம் மாறாரு, அது மாதிரி பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உதயநிதி பாதிப்பு இருக்குது, கண்ணால் நம்மளே பார்க்குறோம். கண்டிப்பாக பாதிப்பு, விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்குது. அவங்க தான் தாய் உள்ளத்தோடு பரிசீலனை பண்ணி கண்டிப்பாக நிவாரணம் கொடுக்கணும். இந்த மாநிலத்துடைய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும்னா, எத்தனை நெல் மூட்டை வருதோ சாக்கு இல்லை, அது சாக்கு கோணி பை இல்லை, அதெல்லாம் வாங்கி எடுத்து கட்டி வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சாக்கு சொல்லக்கூடாது. நெல் கொள்முதல் நிலையங்கள் போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகம் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் அப்போ அதிகம் பண்ணினா எங்கே வச்சுருக்கீங்க? ஓப்பன் ஏரில் ஒரு 3 ஏக்கர் எடுத்தால் அது வந்து ஹைட்டு. இந்த நிலம்னா அதுக்கு கீழே இருக்குது, 3 அடி பள்ளத்தில் போய் நெல் கொள்முதல் நிலையமா அது. அப்போ அங்கே வச்சிங்கன்னா வெயில் மழை எல்லாத்துலேயும் தானே அந்த நெல் பாதிக்கும். இதெல்லாம் வந்து யார் மேலே வேணால் சாக்கு சொல்லிட்டு போகலாம். ஆனால் உண்மையான நிலைமை இதுதான். இங்கே என்ன வேணாலும் அவங்க கொடுக்காமே இருந்துட்டு போட்டுருங்க. நம்மளுடைய அரசாங்கம் தானே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசாங்கம். அவங்க வந்து இந்த மக்களுக்கு தான் முதல்ல வந்து நன்றி உள்ளவங்களாக இருந்து கண்டிப்பாக கொடுத்தாங்க. இது வந்து யார் மேலேயும் பழி போட முடியாது. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.